முக்கிய செய்திகள். லோக்பால் மசோதா குறித்த அனைத்து கட்சி கூட்டம் புதுடெல்லியில் இன்று கூடுகிறது. பல்வேறு ஊழலில் தொடர்புடைய மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், பாஜக வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையானை மிஞ்சிய பத்மநாப சுவாமி கோவிலின் சொத்து 1,00,000 கோடியை தாண்டியதால் உச்சக்கட்ட பாதுகாப்பு. வர்த்தக எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பு, கச்சா எண்ணெயின் விலை குறைந்ததால் எண்ணெய் நிறுவனங்கள் நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். லோக்பால் சட்ட வரைவு மசோதாவை நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வது குறித்து அனைத்துக் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்ததைத் தொடர்ந்து லோக்பால் சட்ட வரைவு மசோதா உருவாக்கும் பணி தீவிரம் அடைந்துள்ளது. இதற்கிடையே இந்த மசோதாவை தயாரிக்கும் பணியில் 2 பிரிவுகள் செயல்பட்டு வந்தன. இந்த மசோதாவிற்குள் பிரதமர், நீதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று அண்ணா ஹசாரே தலைமையிலான மக்கள் பிரதிநிதிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கருத்திற்கு அரசு பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையிலும் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பதில் இரு தரப்பினரும் தீவிரமாக உள்ளனர். இந்த நிலையில் கருத்து வேறுபாடுகளை களைந்து லோக்பால் மசோதாவை சுமூகமான நிலையில் நிறைவேற்றும் வகையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தை மத்திய அரசு இன்று கூட்டுகிறது. கூட்டத்தில் லோக்பால் மசோதா குறித்து அனைத்து கட்சிகளிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட உள்ளது. இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பங்கு பெறுகின்றன. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனா இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக தீர்மானித்துள்ளது. பல்வேறு ஊழலில் தொடர்புடைய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டார் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியிருந்ததையும், சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோதுதான் 2G அலைக்கற்றை ஊழல் நடந்ததாகவும் குறிப்பிட்டார். हानिकारक रवैया उन्होंने अपनाया है, खतरनाक भी है। 2G घोटाले के समय वित्त मंत्री थे, वो एक KG घोटाले के समय भी वित्त मंत्री थे। दुर्भाग्य से अब वो गृह मंत्री, और पाकिस्तान को दी जाने वाली सूची के घोटाले के समय वो गृह मंत्री। ऐसे घोटालेबाज गृह मंत्री को तत्काल मंत्रिपरिषद से हटा दिया जाना चाहिए. மேலும் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் பாகிஸ்தானுக்கு தவறான தீவிரவாதிகள் பட்டியல் அளிக்கப்பட்டதாகவும் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்தார். ஆகையால் மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சம்பந்தமுடைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலின் பாதாள அறைகள் திறக்கப்பட்டதில் அங்கு 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் உள்ள 6 பாதாள அறைகளை திறந்து அதில் இருக்கும் பொருட்களின் விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி அந்த 6 பாதாள அறைகளில் ஏராளமான தங்கம் மற்றும் வைர நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை மதிப்பீடும் பணி நடைபெற்று வருகிறது. ABCDEF என பெயரிடப்பட்டுள்ள அந்த 6 அறைகளிலும் இருந்த பொருட்களின் மதிப்பு தற்போது 1,00,000 கோடியை தாண்டியுள்ளது. இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலகின் முதல் பணக்கார கடவுள் என்ற பெருமையை பெற்றிருந்த திருப்பதி ஏழுமலையானை திருவனந்தபுரம் பத்மநாபசாமி முந்தியுள்ளார். வணிக நிறுவனங்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை கடந்த மாதத்தை விட தற்போது 66 ரூபாய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது.
ஐஓசி, எச்பி, பாரத் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் 19.2 கிலோ எடையுள்ள வணிக நிறுவனங்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து மாதந்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி வணிக நிறுவனங்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை கடந்த மாதம் ₹1415.95 இருந்தது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததால் இம்மாத ஆரம்பத்தில் இருந்து வணிக நிறுவனங்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹1350 வீழ்ச்சியடைந்துள்ளது. இது கடந்த மாதத்தை விட ₹65.95 குறைவாகும். லோக்பால் சட்ட வரம்புக்குள் பிரதமரை கொண்டு வருவதற்கு முதலில் சம்மதம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சி தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஆச்சரியமளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் கூறியுள்ளார். லோக்பால் மசோதா குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 2G காமன்வெல்த் என்ற மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக கூறினார். முன்னதாக 1989 VP சிங் அரசில் ஒரு முறையும் 1996 மற்றும் 2001 என மொத்தம் 3 முறை லோக்பால் தொடர்பாக மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இந்த 3 மசோதாக்களும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இல்லாதபோது கொண்டுவரப்பட்டவை என்றும் பிரகாஷ் காரத் தெரிவித்தார். மேலும் 2001 ஆண்டில் நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டுவரப்பட்ட போது அப்போதைய நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி லோக்பால் சட்ட வரம்புக்குள் பிரதமரை கொண்டு வருவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் என்றும் பிரகாஷ் காரத் குறிப்பிட்டார். Shri Pranab Mukherjee was the chairman of the standing committee which looked at the last Lokpal bill in 2001. And under his chairmanship, that committee has recommended that the Prime Minister should be brought under the purview of the Lokpal. Today he seems to have changed his mind. When the non-Congress Prime Ministers were there, the Congress was prepared to have the Prime Minister under the purview of the Lokpal. You will see all the bills, the last 4 bills, were brought when there were non-Congress Prime Ministers. லோக்பால் மசோதாவில் பிரதமரை கொண்டு வரலாம் என்று அப்போது ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சி தற்போது நடைபெற்றுள்ள பல ஊழல்களில் சிக்கியுள்ளதால் அந்த கருத்தில் இருந்து மாறுபடுகிறதா என்று பிரகாஷ் காரத் கேள்வி எழுப்பினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.